கர்த்தரின் கை கூறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்த. மற்ற பூசாரிக்கு அடுத்தபடியா, சாமி கும்பிடுவதற்கு அடுத்தபடியா சில மந்திரங்கள், பில்லு சூனியங்கள், இவைகளிலே ஒரு சில தேர்ச்சி பெற்று அப்படிப்பட்ட காரியங்களிலே நான் இருந்தவன். எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. எனக்கு மனைவியானவர் இருக்கிறார். நாங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு சமாதான வேலை இடத்துல சமாதானம் இல்லை. 2வது, சம்பளம் வாங்கின சம்பளத்துல நிம்மதி இல்லை. வாங்கின அடுத்த நாள் 2 நாள்ல அந்த சம்பளம் முடிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும். இந்த பூஜைக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல குறிகேற்பதற்கு, பில்லி சூனியம் வைப்பதற்கும் சில மதுபானம் தேவைப்பட்டது. அந்த நடு சாபத்துல சுடுகாட்டு பகுதியில இருந்து அந்த காரியங்களை செய்வதற்கு மதுபானம் தேவைப்பட்டது. அது வருகிறவர்கள், வசியம் பண்றதுக்காக வருகிறவர்கள் அதை வாங்கி கொடுத்து சொல்லுவோம். அதை வாங்கி நான் குடிக்க ஆரம்பித்தேன். குறி சொல்வதற்கென்று அந்த மந்திரம் செய்வதற்கு சுடுகாட்டில் போய் அந்த காரியங்கள் செய்யும் போது அதற்கு படைப்பு சேவலை கொண்டு வர சொல்லி செஞ்சு அந்த படைப்புல படைச்சு அந்த சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தேன். குடிகாரனா மாறிட்டேன். குடிகாரனா, பயங்கர குடிகாரனா. கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு சாமி சொல்லுது, அது சொல்லுது, இது சொல்லுதுன்னு சொல்லி குடிச்சு குடிகாரன் ஆகிட்டேன். எங்க பார்த்தாலும் இருள், வெளிச்சமே எனக்கு பிடிக்காது. வெளிச்சம் பகல்ல நான் இங்கேயே சுத்த மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். இரவு நேரம் சரியா ஒரு 7 மணி ஆகும்போது வெளியே சுத்த ஆரம்பிச்சிருவேன். என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ வெளியில எல்லா காரியத்தையும் சம்பாதிக்கிற போது கொண்டு எல்லாத்தையும் வெளியிலக்குள்ள செஞ்சுடுவேன். 4 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருளான வாழ்க்கை. இப்படி சம்பாதிச்சாலும் பிள்ளைகள் மத்தியில, மனைவி மத்தியில, குடும்பத்தின் மத்தியில சமாதானம் இல்லை. அதை எல்லா விதத்திலுமே டோட்டலா இருளான காரியமா இருந்தது. திரும்பி யாருக்கிட்டையாவது போய் காசு கேட்க போனா காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்த காசை கொடுக்க முடியறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் சுருக்கமாய் சொல்லி முடிச்சுறேன். ஒரே ஒரு டைம் வேலை இல்லை. இது வேலை 3 மாசம் கழிச்சு தான் வேலை கிடைக்கும். அதனால சாப்பாட்டுக்கு 3 குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை. என்ன செஞ்ச, ஒரே ஒரு டம்ளர் அரிசி இருக்குது. இந்த ஒரு டம்ளர் அரிசி தான் 3 மாசத்துக்கு நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாலேயே அந்த நாள்ல நான் 2 நாளைக்கு சாப்பாட்டை தண்ணி ஊற்றி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். கடைசியில ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்க மனைவி கொஞ்சம் செவிப்பான். அவர்கிட்ட அந்த ஒரு ஒலிக்காரங்க சொல்லி சேவம் பண்ணும்போது என் மனைவி ஆலோசனை சொன்னா, ஒரு கோயிலுக்கு போலாம், கிறிஸ்து கோயிலுக்கு போலாம், அங்க போய் அந்த பாட்டியார்கிட்ட சொல்லி சேவம் பண்ணலாம், வாங்க ஒரு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். அப்ப கூட்டிட்டு போகும்போது யாராவது பார்த்துருவாங்களே, எங்களை ரொம்ப இதாக நினைப்பாங்களேன்னு சொல்லி அதை இருட்டோடு எழுந்து அதிகாலை 6 மணிக்கு இருட்டோடு எழுந்து வீட்டை பூட்டிட்டு காட்டு பகுதியில நாங்க போனோம். அப்படி போய் அந்த ஆலயத்துல ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு விசேஷித்த போய் உட்கார்ந்த உடனேயே ஒரு அழுகாட்சிதான் வந்தது. நான் என்னைக்கு கண்ணீர் செஞ்சு அழுகிறதே இல்லை, அழுகவே மாட்டேன். எனக்கு அழுகாச்சுன்னாவே தெரியாது. அவ்வளவு ஒரு இதா இருந்தேன். ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுகாச்சு வந்தது. அழுதேன், அழுத 1 மணி நேரம் அழுது இருக்கிறேன். கடைசியில வீட்டுக்கு யாருக்கு தெரியாம வீட்டுக்கு கதவு சாத்தி வெளியே உள்ள நான் ஒரு 3 மணி மட்டும் அமைதியா இருந்து கடவுளுடைய சமூகத்துல நான் செபிக்க ஆரம்பித்தேன். இப்போ சொல்றேன், அது ஜெபம்னா என்னன்னு தெரியாது. போய் அமைதியா உட்கார்ந்தோம். 3 குழந்தைகள் உட்கார வச்சு உட்கார்ந்தோம். ஆண்டவர்கிட்ட கேட்ட, கொடுக்குற சாமி கூரைய பிச்சுட்டு கொடுக்கணும், மரம் வச்சுவேன், தண்ணி ஊற்றணும் இப்படின்னு சொன்ன அந்த வசனம், அதுதான் வசனம்.
அந்த வார்த்தையை சொல்லி 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 நான் அழுக ஆரம்பித்தேன். நேரம் ஆகிட்டே இருந்தது. சரியாய் இப்ப இந்த டெய்லரா இருக்கிற சார்லஸ் பாபு, அவரு ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தை வந்து சாப்பிடாம இருந்ததுனால ஜன்னி வந்துருச்சு. என் வீட்டுக்காரி எழுப்பி தட்டி எழுப்பி, நீ சும்மா உட்காந்துட்டே இருக்கிற, குழந்தை வந்து கை காலில் இழுக்குது அப்படின்னு சொன்னாப்ல. அப்ப என்னுடைய இருதயத்துல ஒரு வைராக்கி உண்டாச்சு. குழந்தை மாத்திரம் செத்துட்டா எல்லாருமே செத்துடலாம், குழந்தை மாத்திரம் செத்துட்டா உயிரோடு இருக்க வேண்டிய எல்லாருமே செத்துடலாம் அப்படின்னு சொல்லி, சரியா நான் விஷ மருந்து வச்சிருக்கிறேன், அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் கொஞ்சம் 3:20 அந்த 3:20 என் இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை வந்தது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிர்ணயித்து வந்தது. அது பிற்பாடுதான் எனக்கு அது பைபிள் இருக்கிற வார்த்தைன்னு தெரியும். அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும், பைபிள் வார்த்தையெல்லாம் தெரியாது. குறை வந்த உடனே குறை இல்லை, தேடின கடவுளை தேடினா குறை இல்லை அப்படின்னு இது மட்டும் தேடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல சொன்னேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு குறைவும் இல்லாம என்னுடைய இருளான வாழ்க்கையை இயேசு மாற்றி வெளிச்சத்தை கொடுத்தார். கர்த்தர் இந்த நாள்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். 60 வருஷமா அங்க நான் என் பகுதியில ஊழியத்தை கொடுத்தார். பிற்பாடு இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஊழியத்தை செய்யும்படியே கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்தாரு. அது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு மகனை காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லி மூத்த மகனை ஊழியத்துக்காக கொடுத்தேன். இப்படியாய் கர்த்தர் என்னுடைய இருளான வாழ்க்கையை மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இருளான வாழ்க்கை ஒரு குறைவின்றி மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதே சாட்சியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.